ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எப்படியோ ஒரு வழியாக அருணாச்சலையாவுக்கு தெரிஞ்சிடுது இந்த மாதிரி சுந்தரவழி தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அருணாச்சலையா எந்த காரணத்துக்காகவும் சூர்யாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா சூர்யாவுக்கு தெரிஞ்ச விளைவுகள் ரொம்ப விபரீதமாக ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடுறாரு. ஆனால் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. எப்படி தெரிய வருது, தெரிஞ்சதுக்கப்புறம் சுந்தரவழி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி எல்லா உண்மையுமே டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே அருணாச்சலையா கிட்ட சொல்லிட்டாங்க. அருணாச்சலையாவுக்கு முன்னாடியே வந்து நம்ம நந்தினி ரொம்ப பிடிக்கும். இதில் இவ்வளோ பண்ணதுனால ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறாரு. நீ எனக்கு மருமகளாக கிடச்சி நான் கொடுக்க வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய நம்ம நந்தினியை பற்றி ரொம்ப பெருமைப்படுறாரு. இதில் வேற சூர்யாட்ட மட்டும் சொல்லிட்டாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இல்லை, ஏன் நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், ஏன் உங்ககிட்டயே சொல்ல மாட்டேன் தான். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, அதனால தான் ஏன் சொன்னேன். நான் வந்துட்டு சூர்யா சார்கிட்ட கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை வந்துட்டு மாதவி சுரேகாவும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதை இன்னொரு பக்கம் யார் ஒட்டு கேட்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் வந்து எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. அவட பாவமே, அப்போ சுந்தரவழி அம்மா தான் இவ்வளோ பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாற்றி மாற்றி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே மாதவியும் சுரேகாவும் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அவள் வேற அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அப்போ அதில் கூட்டுக்கலவானே நம்மலாம் தெரிஞ்சிருச்சு அப்பாவுக்கு. இதனால் அப்பாவுக்கு நம்ம மேலே கோவம் தான் வரும். இந்த நந்தினி எதனால் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவளுங்க ஒரு பக்கம், சுந்தரவழி ஆல்ரெடி வந்துட்டு நான் இவகிட்ட தோத்து போயிட்டேன், அதனால் அவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு சூர்யா சார் கண்டிப்பாக நம்ம நந்தினி எடுத்திருக்கவே மாட்டா, அப்புறம் ஏன் போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் அவருக்கு உண்மை தெரியல. நந்தினி கிட்ட வந்து எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. நந்தினி நீ எடுக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்புறம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைங்க ஐயா, நான் தான் எடுத்தேன்னு எவ்வளோ வாட்டி சொல்கிறாங்க, சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. அருணாச்சலையா வேற எக்ஸ்ட்ரா வேற நீ சொல்லிடாதம்மா அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னதுனாலவும் நம்ம நந்தினி கான்ஃபிடென்ட்டாக சொல்லவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு கல்யாணம் எனக்கு ஜூஸ் எடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன யோசிக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லையான்னு சொல்லிட்டு பதட்டமாக சொல்கிறாரு கல்யாணம். அப்போ தான் வந்துட்டு நம்ம சூர்யா சாருக்கு ஏதோ விஷயம் இருக்குன்னு புரிய வருது. உடனே கல்யாணத்தை கூப்பிட்டு கேட்கும்போது கல்யாணம் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஓ, இதுதான் விஷயமா, இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு, போலீஸ்ல இதுல 2வது வாட்டி தப்பிச்சிடறாங்க, ஆனா இப்ப என்கிட்ட தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே வீட்டுல உள்ள எல்லாருமே கத்தி கூப்பிடுறாரு சூர்யா. எல்லாருமே வெளியே வாங்க, தாய்க்குளமே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, வந்ததுமே உங்களுக்கு இந்த வீட்டுல இதுக்கு மேல இடமே கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா தெரியலையா, ஏன் இவன் இப்படி பேசுறான்னு எதுவுமே தெரியல. ஏன்னா நம்ம நந்தினி சொல்லவே இல்லை, அருணாச்சலையும் சொல்லவே இல்லை. அதனால எல்லாருக்குமே ஒரே சந்தேகம். கடைசியில வந்துட்டு நம்ம சூர்யா சாருக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வரும்போது ரொம்ப அதிர்ச்சியாக வராங்க. இதுலேருந்து நம்ம சுந்தரவழி யார் காப்பாற்ற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, டாடா.